வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இது வந்துட்டு இந்த வைரல் ரியாக்ஷன் யாருக்காக, யார் சொன்னதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரொஃபசர் அஸ்வத் தாமோதரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நான் அவரை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் ஆடிட் ஃபீல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷனுக்குலாம் வந்துட்டு அவரோட புக்கை தான் ஃபாலோ பண்ணுவோம். அவர் வந்துட்டு ஒரு வெரி ஃபேமஸ் ஆத்தர். ஸோ இந்த மாதிரி ஈக்விட்டி வேல்யூவேஷன், பாண்ட் வேல்யூவேஷனுக்குலாம் வந்துட்டு அவரோட புக் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சிஎன்பிசி டிவி 18க்கு. ஸோ அவர் கொடுத்த இன்டர்வியூ வச்சுட்டு அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்காக தொகுத்து வழங்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் அண்ட் நான் ஆடிட்டர் கிருஷ்ணன். வாங்க இன்னைக்கு வீடியோவில் போவோம். இப்போ வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு ஒரு புல் ரன்ல போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு புல் இதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது பாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வேல்யூவேஷன். அண்ட் இப்போ மக்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஓவர் வேல்யூடாக இருக்குதா, ரொம்ப அதிகமான வேல்யூவேஷனில் இருக்குதா அப்படின்றது மக்களுக்கு சந்தேகம். ஸோ இதை வந்துட்டு சிஎன்பிசி டிவி 18ல ஆங்கர் வந்துட்டு மிஸ்டர் அஸ்வத் தாமோதரன்ட்ட கேட்குறாங்க. ஸோ யார் இந்த அஸ்வத் தாமோதரன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அஸ்வத் தாமோதரன் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ஸ்டர்ன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் அவர் ப்ரொஃபஸராக இருக்காரு. அவர் வந்து இந்த கார்பரேட் ஃபினான்ஸ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ் வந்துட்டு அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மார்க்கெட் கேப் டு ஜிடிபி, ஸோ இதை பற்றி ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குறத இந்த கிளிப்பிங்கில் போய் பார்த்துட்டு வாங்க. You alluded to how India will grow. Okay, speaking of economic growth, I must get this question in about India's market cap to GDP. That at the moment is over 104 or 105. Historically, the Indian market cap is 80% of India's GDP. Now, the only time it traded at 100% of India's GDP was in FY08. So, should the current valuation ring alarm bells? I know Warren Buffett loves this market cap as a percent of GDP, but there are things that Warren Buffett uses that should not be used. This is a really bad metric. And here's the reason. India has historically been an economy driven by private businesses, family-owned businesses. That's the history of India. As countries increasingly incorporate and go to a trading market, that percentage is going to rise. So even if nothing changes about India, the market cap as a percent of GDP should keep going up, whatever you think about markets. There are other metrics you can point to and say, hey, Indian markets are overvalued. But that metric doesn't in the least bit convince me about anything about the Indian market. I think that are Indian investors being optimistic about the future? Yes. Are they being over-optimistic? That's, I think, something we can back out from the market and ask, is that a reasonable assumption to make about the future? Okay. அவர் இப்போ பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஆங்கர் என்ன கேட்குறாங்க, சார் இந்த மார்க்கெட் கேப் டு ஜிடிபி இருக்கே, இது வந்து ஒரு கரெக்ட் மெட்ரிக்கா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூஷனாக இருக்கிறதுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு மெட்ரிக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ். இந்தியாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு லிஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங் நடக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸோட லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதோட மார்க்கெட் கேபிடேஷன் ஏறுது. ஸோ இந்த மார்க்கெட் கேபிடேஷன் வந்துட்டு ஒரு ஜிடிபி மார்க்கெட் கேபிடேஷன் வச்சு நீங்கள் வந்து பார்க்கறது வந்துட்டு ஒரு கரெக்டான மெட்ரிக்காக தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி cannot judge whether the market are overvalued or not using this metric அப்படின்றாரு. அதாவது இப்போ மார்க்கெட் கேபிடேஷன் வச்சுட்டு ஜிடிபியும் இதே நீங்கள் கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான விஷயமா இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆங்கர் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இந்த ப்ரைஸ் ஏர்னிங் ஆஃப் நிஃப்டி, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கே, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே போய்கிட்டு இருக்கே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஸ்வத் தாமோதரன்ட்ட ஆங்கர் வந்து கேட்குறாங்க. அந்த வீடியோவை நீங்கள் கேட்டு வாங்க. Okay, I take your point about market cap to GDP. Let me use perhaps a metric that will be more acceptable to you. Price to earnings valuations. The Nifty is trading at over 20 times FY22 earnings. Historically, we have traded at probably 17 times at best. Now, does that make for worries of overvaluation? Lata, let me ask you a question. When we talk about PE, we act as if it's a fact. But it's always an estimate, right? Because what goes in the denominator is a judgment call.
If I take 2020 earnings, I get a very different PE ratio than 2019. Normally with markets, you don't care that much. But at this point in time, you need to care. Why? Because 2020 was just an unusual year. So, we can make an argument based on PE ratios, but it's got to be based on something beyond last 12 months of earnings, because we are in unusual times. And I would say this about every market in the world. The earnings in the last 12 months are not a great metric to scale up on, because it reflects an economy that was shut down, at least for a portion of those 12 months. But I concede on your overall point. The multiple of earnings that Indian stocks are trading at is higher than it's been historically. I accept that as a fact. Let me ask you a follow-up question, though. What are interest rates in India like now relative to 10 years ago, 20 years ago, 30 years ago? Investing is always about alternatives. And if you tell me that stocks are overvalued, I have a very simple question. You take your money out of stocks, where are you going to put it? Are you going to put in bonds? See what you get at a local, Indians are very fond of fixed deposits and the rates you can earn on fixed deposits. Go check out what you make on fixed deposits now as opposed to 10 years ago, 20 years ago. Are you going to put it in real estate? Good luck with that. Indian real estate is just as pricey as stocks. So this is an argument that's not specific to India. I hear it all the time, all over the world. Stocks look expensive, but relative to what? Relative to history? I can't go back and trade history. I can't go back and buy stocks at 2010 earnings or prices. So I agree with you, they're expensive, but unless you show me that there are alternatives that are attractive, I'm stuck with what I have, not what I wish I had. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேட்டிருப்பீங்க, இந்த கிளிப்பிங் கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்குமெண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து ப்ரொஃபஸர் அஸ்வத் தாமோதரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2020-21 எல்லா கம்பெனியுமே வந்துட்டு கோவிட்னால அடி வாங்கியிருக்குது. ஸோ இப்போ கோவிட்னால அவங்களோட ஏர்னிங்ஸ் குறைஞ்சிருக்குது. ஸோ இப்போ கோவிட்னால இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லா கம்பெனிஸும் எல்லா கண்ட்ரிஸையும் அவங்களோட ஏர்னிங்ஸ் குறைஞ்சிருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோ ஏர்னிங்ஸில் தான் இருக்குது. அப்போது இதை பார்க்கும்போது அந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். எப்பவுமே இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு என்ன டைம்ஸில் ஏர்னிங்ஸ்லேருந்து எத்தனை டைம்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது தான் இந்த பிஇன்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் ஏர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி கூட ஏர்னிங்ஸ் கம்மியாக கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து பிஇ ஜாஸ்தியான மாதிரி இருக்கும் கரண்ட் சினாரியோவில் பார்க்கும்போது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நல்ல கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தான் போகிறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னைக்கு கம்மியாக இருக்கிறனால ஏர்னிங்ஸ் உங்களுக்கு பிஇ அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட் மாதிரி தான் தெரியுது அப்படின்றத அஸ்வத் தாமோதரன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது இன்வெஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பாண்டில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாயிடுச்சு, எஃப்டியில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாயிடுச்சு, கவர்மெண்ட் பாண்டில் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 8% கொடுத்துட்டு இருந்த கவர்மெண்ட் பாண்ட் வந்து இன்னைக்கு 6.4% தான் கொடுக்குறாங்க, 6.25 தான் கொடுத்துட்டு இருக்குது இப்போ. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க, 4.55% போயிடுச்சு. 8.5 இருந்துச்சு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ 4.55க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு? ரியல் எஸ்டேட்டில் பண்ணலான்னு பார்த்தா ரியல் எஸ்டேட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. கோல்டு வந்துட்டு ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களுக்கு அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஓவர் வேல்யூவாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் மக்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறது அது ஒரு பாயிண்டாக சொல்கிறாரு. அடுத்தது அவர்கிட்ட மக்கள் ஆங்கர் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஹை பிஇயில் இருக்கே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி வந்து ஹை பிஇயில் சொல்லியிருந்தாங்க, அதாவது 20க்கு மேலே பிஇயில் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இண்டிவிஜுவலாக கம்பெனிக்குள்ளே வராங்க. ஸோ கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஹை பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கே, இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துட்டு வாங்க. Okay, now let me pick out some pockets and ask your opinion. Titan, for instance, is trading at 71 times FY23 earnings, not 22. Estimates, of course. Mind you, we have accounted already for the lower base and the big earnings jump this year. Likewise, Jubilant Food, the Domino's Pizza guys, is trading at 73 times FY23 earnings. Would these constitute, worrisome valuations? Oh, absolutely. I mean, in any market at any time, you're going to get, and this is a particularly high, it's the way I describe it all over the world is investors are pricing in perfection.
They're assuming that everything is going to work out perfectly. There's a plausible story I can tell, a plausible story for why you might pay 38 times 2023 earnings or 70 times 2023 earnings. But the key word is plausible. Investing should be about probabilities, not plausible stories. And around the world, investors seem to be betting on the plausible over the probable. And that has historically not worked out well for them. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ கிளிப்பிங் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில கம்பெனி எல்லாம் அன்யூஷுவலி ஹை பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ப்ரைஸ் ஏர்னிங் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. நார்மலாக இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக வந்து ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு சுச்சுவேஷனில் அந்த கம்பெனியோட பிஇ அதிகமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நாளைக்கான ஏர்னிங்ஸ் தான் டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறது. ஸோ அது பேர் ஃபார்வர்ட் பிஇன்னு சொல்லுவாங்க, ஆர் ஃபியூச்சர் பிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷமோ இதுக்கு அடுத்த வருஷமோ இந்த கம்பெனி வந்துட்டு ஏர்னிங்ஸ் வந்து நல்லா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இது கரெக்டான டைம்ன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி. ஸோ கரண்ட் ஏர்னிங்ஸை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஹைப்பியாக இருக்கும். பட் நீங்கள் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை பார்க்கும்போது அது வந்துட்டு கரெக்டானதா மாதிரி தான் இருக்கும்னு இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன அசியூம் பண்ணுறாங்க, இன்னைக்கு நான் நினைக்கிறது வந்து நடக்கும், அதாவது இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனிலாம் சூப்பராக க்ரோ ஆகும் அப்படின்னு இன்வெஸ்டர் அசியூம் பண்ணுறாங்க. இந்த அசியூம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹை ஃபார்வர்ட் ரேட்ஸில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து ரியல் லைஃப்பில் அவங்க நினச்சபடியே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் கம்மியாயிடுச்சு, பட் அடுத்த வருஷம் இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதா அஸ்வத் தாமோதரன் சார் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஆங்கர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல் ரன் எவ்வளோ நாள் ஓடும், எப்போ முடியும் அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அஸ்வத் தாமோதரன் சார் என்ன சொல்கிறாருன்றத கேட்டு. I'll tell you the best case scenario is that the world realizes that there is a disconnect here between what bond markets are saying and what stock markets are saying. Let me explain. Stock markets are suggesting, a very strong return to growth and a very strong return of the consumer. That's what stock markets are saying. Bond markets are giving the opposite message: low growth, low inflation. There's a disconnect here. One of these markets has to adjust, and your best case scenario is that adjustment happens gradually. Your worst case scenario is that one day everybody wakes up and says, what the heck have we done? I mean, why are T-bond rates 1.5% when inflation is 3% and growth is 2%? That's when you get those massive corrections. So I think that the range of possible outcomes range here from a catastrophic drop to a kind of stagnant market for 3 or 4 years, but things adjust back. Let's hope for the latter over the former, because I think there is definitely a disconnect in market. இப்போ நீங்க இந்த கிளிப்பிங் கேட்டு முடிச்சிருப்பீங்க. அஸ்வத் தாமோதரன் சார் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பாண்ட் மார்க்கெட்டுக்கும், ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் பாண்ட் மார்க்கெட்டுக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸோட வேல்யூஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் மக்கள் வந்துட்டு இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் பயங்கரமாக க்ரோ ஆகும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் தருவாங்க, ஹை க்ரோத் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ மக்கள் வந்துட்டு கம்பெனிஸ்லாம் ஹை க்ரோ ஆகும் அப்படின்னும் போது, எப்படி ஒரு கம்பெனி ஹை க்ரோ ஆகும் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்கும். எப்பயுமே டிமாண்டும் இன்ஃப்ளேஷனும் வந்துட்டு லிங்க்டுன்னு சொல்லலாம், டைரக்ட்லி லிங்க்டுன்னு சொல்லலாம். ஸோ அதிகமான டிமாண்ட் வரும், அதனால அதிகமாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அதிகமாக டிமாண்ட் வரும்போது அதிகமாக ப்ரொடக்ஷன் நடக்கும், அண்ட் நிறைய கையில் காசு இருக்கும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஆப்வியஸ்லி ஆகிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இன்னைக்கு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில். இதை நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அவங்க வந்துட்டு தே ஆர் ஃபியூச்சர் க்ரோத் வந்து கொஞ்சம் அப்படி இருக்குமான்னு தெரியல. ஸோ அவங்க தே ஆர் சஜஸ்டிங் தட் இன்ஃப்ளேஷன் வரலாம்ன்ற மாதிரி, பட் க்ரோத் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியலன்ற மாதிரி தான் பாண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ பாண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை படி பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே கம்மின்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அவங்க இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்துட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டுமே ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு கனெக்டே இல்லாமல் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று வந்துட்டு கரெக்ட் ஆகணும்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் ஆக போகுது. எய்தர் பாண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகலாம், ஆர் உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு க்ரோத் ஆர் இப்போ போயிட்டு இருக்க அந்த புல்ரன்றது கம்மியாகலாம். இது வந்துட்டு ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள இது வந்து ஒரு கிராஜுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டுமே சொல்றது வேற ஏதோ சொல்ல வருதுன்ற மாதிரி இருக்கு. பாண்ட் மார்க்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு
க்ரோத் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஈக்விட்டி மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு க்ரோத் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுல இருந்து ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அஸ்வத் தாமோதரன் சார் சொல்ல வராரு. ஸோ அடுத்து ஆங்கர் வந்து அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும் ஃபியூச்சர்ல, இப்போ நியர் ஃபியூச்சர்ல, இப்போ சீக்கிரத்துல அடுத்த ஃபியூ மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ்க்குள்ள மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும். இவங்க வந்து ஆக்சுவலி அவங்க கிட்ட எதிர்பார்க்குற வேர்டு வந்து இந்த பபிள் அப்படின்றத யூஸ் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஆங்கர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்டுவாங்க. Well, let me just come back to equity and some of the valuations. These bubble-like valuations, do you think, I mean, how long do you think they can continue? Suppose we both were to chat during Christmas time. Do you think the shape of the markets would be very different? Now, I try not to use the word bubble, because once you use the word bubble, you attach irrational. I mean, you basically say people have gone crazy, they're insane, they're not rational, which allows you to stand on your ivory tower and look down on people and say, look at all those crazy people. The minute you do that, I think you're in trouble. I think I constantly work at trying to understand what's going on in markets. The question I ask myself, what am I missing? Now, when I see a disconnect, it doesn't make sense to me, but it doesn't mean that people have gone crazy. It might be that I'm missing something. So that's why I'm not a market timer. I mean, I'm still in stocks in spite of, I try to find the places in stocks where I think I can still get a reasonable return. But I think that's the problem if you go in with this perception that people have gone crazy, that this is a bubble. Historically, what that's meant is you get out of stocks, and because you don't have anywhere else to go, you sit on cash. You know how many people have been doing that since 2012? Because they've been expecting the bubble to correct, or next month, next quarter, next year. People have gone bankrupt doing it. And I take a very karmic view of markets. It is what it is. Now, I can't change bond rates. I can't wag my finger at people and say, don't do that. I can just make the best decisions I can given what I see in markets today. So if you ask me what the most likely scenario is at Christmas, my guess is it's more of the same. Oh, okay. Because if everybody thought the likely scenario is a correction by Christmas, the correction is going to happen today, right? Okay. You never get a consensus on when a correction will happen, because the correction will happen right away. ஸோ இப்போ நீங்கள் இந்த கிளிப்பிங் கேட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ அஸ்வத் தாமோதரன் சார் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பபிள் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் பபிள் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டை டோட்டலாகவே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இங்கே வந்து நான் பபிள்ன்ற வேர்டை யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டை வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணணும். நம்ம ரெகுலராக மார்க்கெட்டில் இருக்கணும், ரெகுலராக மார்க்கெட்டை பார்க்கணும். அப்படி நம்ம மார்க்கெட்டை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று அங்கே மிஸ் பண்ணிடுறோம், அங்கே நடக்கிற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டே இருக்கணும். நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கூட கம்மியான விலைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்துட்டு மார்க்கெட்லேருந்து வெளியும் போயிடக்கூடாது. அண்ட் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது, லோ ப்ரைஸில் சில ஸ்டாக்ஸ்லாம் வரும்போது நல்ல வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸு, நல்ல திறமாக இருக்கிற ஸ்டாக்ஸை பார்த்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கோம்னா நம்ம வந்துட்டு இந்த விஷயத்துலையும் எந்த ஒரு வாலடைல் டைமில் கூட நம்மளால் சர்வே பண்ண முடியும்னு சொல்கிறாரு. நிறைய பேர் வந்துட்டு அந்த பபிள் அப்படின்ற பயத்தில், ஒரு ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்கிறதுனால அந்த பபிள்ன்ற பயத்தில் எங்கே அந்த பபிள் வெடிச்சிடுமோன்னு சொல்லிட்டு இதர் ஸ்டாக் மார்க்கெட்டை வெளில வந்துடுறாங்க. சில பேர் பேங்க் கரப்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போயிடுது. ஸோ அதை நம்ம ஒத்துக்கூடாது. எப்பவுமே ஒரு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும், எப்பவுமே ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கம்மியான ரேட்டில் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட வேல்யூஷன் சேர்த்துக்கணும். பிகாஸ் நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, ஏர்ன் பண்ணுறது. அதுவும் கொஞ்சம் ரிஸ்கில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது தான் அல்டிமேட் எய்மு. ஸோ இதுதான் வந்து அஸ்வத் தாமோதரன் சார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த வைரல் ரியாக்ஷன் வீடியோ வந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் அஸ்வத் தாமோதரன் சாரோட இன்டர்வியூலேருந்து சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக க்ரோ யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்க்ளைமர், க்ரோ யூடியூப் சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் அகாடமிக் பர்பஸ்க்காகவும் தான். இதில் எந்த விதமான ஒரு ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறது இல்லை. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தகுந்த மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.